India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. இந்தியாவை ஆளும் கட்சியை தேர்ந்தெடுக்கும் மிக முக்கிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் விளங்குகிறது. ஏனென்றால் இதற்கு அரசியல் காரணம் ஒருபுறம் இருந்தாலும் நாட்டிலேயே 80 இடங்களுடன் அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் உள்ளது. அதே வேளையில் தலித் மக்கள், இஸ்லாமியர்கள் அதிக அளவில் உள்ள 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அந்த சமூக மக்களே தேர்தல் முடிவுகளை நிர்ணயம் செய்கின்றனர். மேலும் இந்திய சுதந்திரம் பெற்று இதுவரை இருந்த 14 பிரதமர்களில் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, வாஜ்பாய், நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய பிரதமர்களை உத்தரப்பிரதேச மாநிலமே தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, சரண் சிங், VP சிங், சந்திரசேகர் என 6 பிரதமர் இம்மாநிலத்தில் பிறந்தவர்கள். ஒரு காலத்தில் காங்கிரஸ் வசம் இருந்த உத்தரப்பிரதேசம் 80களின் இறுதியில் சமாதிவாதி, பகுஜன் சமாஜ் மாநில கட்சிகளின் பக்கம் திரும்பியது. அதன் பின்னர் தற்போது பாஜகவின் அசைக்க முடியாத கோட்டையாக மாறிவிட்டது என்றே கூறப்படுகிறது. அங்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. பாஜகவின் வலிமையான தலைவராக பார்க்கப்படும் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருந்து வருகிறார். அவரது செல்வாக்கு மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. மாநில கட்சிகளாக உருவெடுத்த சமாதிவாதி, பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகள் OBC, முஸ்லிம்கள், தலித்துகள் வாக்குகளை மையப்படுத்தி அரசியல் நடத்தி வந்த சூழலில் அக்கட்சிகள் மாநில அளவில் ஆட்சியை கைப்பற்றி மக்களவை தொகுதிகளையும் கணிசமான வென்று மத்திய அரசியலிலும் முக்கியத்துவம் பெற்றன. இந்த நிலை தற்போது தலைகீழாக மாறிவிட்டது. ஏனென்றால் OBC, முஸ்லிம், தலித் ஓட்டுகளை சமாதிவாதி, பகுஜன் சமாதி, OIC-யின் AIMIM கட்சிகள் பிரித்துவிட்டார். அது பாஜகவுக்கு சாதகமாக மாறியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் பாஜக கடந்த 2 ஆண்டுகளாக கணிசமான இடங்களை வென்றுள்ளது. கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் பாஜக 15 இடங்களில் வெற்றி பெற்றது. மொத்தம் 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் பாஜக 62 இடங்களை வென்றது. அக்கட்சி மட்டும் 41% வாக்குகளை பெற்றது. அதன் கூட்டணி கட்சியான ஆம்னா தளம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மாயாவதியின் BSP 10 தொகுதிகளிலும், சமாதிவாதி கட்சி 5 இடங்களிலும் வெற்றி பெற்றன. காங்கிரஸ் கட்சிக்கு 1 இடம் மட்டுமே கிடைத்தது. ரபலேரி தொகுதியில் சோனியா காந்தி மட்டுமே வெற்றி பெற்றார். இம்முறை அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக இறங்கியுள்ளது. வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக மீண்டும் களமிறங்கியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். வரும் 14ஆம் தேதி அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். அப்போது பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்க பாஜக திட்டமிட்டு உள்ளது. மக்கள் ஆதரவை திரட்ட பிரதமர் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியில் போட்டியிடுகிறார். இம்முறை பாஜக 74 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அக்கட்சியின் கூட்டணியில் ஆப்னா தள், ராஷ்டிரிய லோக் தள் தலா 2 தொகுதிகளிலும், சுஹேல் தேவ் சமாஜ் கட்சி மற்றும் நிஷாத் கட்சி தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி 62 இடங்களிலும், காங்கிரஸ் 17 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. திரிணாமுல் ஒரு இடத்தில் போட்டியிடுகிறது. பகுஜன் சமாதிவாதி அனைத்து இடங்களிலும் தனித்து களம் காண்கிறது. பிரதமர் 3வது முறையாக களமிறங்கியுள்ள வாரணாசியில் 7வது கட்ட தேர்தலின் போது, அதாவது ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. ராகுல் போட்டியிடும் ரபலேரி, அமேதி, லக்னோ வரும் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அனைத்து தொகுதிகளையும் வென்றெடுக்கும் நோக்கில் பாஜக வியூகங்களை வகுத்துள்ள நிலையில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் ஊழல், குடும்ப அரசியல் உள்ளிட்டவற்றை முன்னிறுத்தி இந்தியா கூட்டணியை வெளுத்து வாங்கி வருகின்றனர். ராமர் கோவில் போன்றவற்றை பாஜக சாதனையாக கூறி வருகிறது. அதே வேளையில் மதவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து இந்தியா கூட்டணி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நாட்டின் அடுத்த ஆளும் கட்சியை தேர்ந்தெடுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் களம் உச்சநிலை வெப்பத்தை எட்டியுள்ளது. இந்த சூழலில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் உத்தரப்பிரதேச மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டியதுதான். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.